ஜோ கிச்சனில் இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி உப்பும் வரப்புமா சூப்பர் சுவையோடு செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. இப்போ செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்க தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம கடுகு, சீரகம், வெந்தயம், சோம்பு இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட தேவையில்லை. ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் துருவலும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அரைச்சிட்டு குழம்புல சேர்த்தணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஏதாவது ரெண்டில் ஒரு ஆயில் போட்டுட்டு இந்த தாளிக்கிற பொருளையும் போட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமேலு பூண்டு நல்ல பெரிய பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 10-12 பூண்டு போதும். பச்சை மிளகாய் இது ரெண்டையும் போட்டு 1-2 வதக்கி விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கிட்டு நான் இப்போ வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய கப் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் இந்த அளவுக்கு மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது 3 மட்டும் போதும். அது 3ஐயும் சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நான் குழம்பா சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் தக்காளியை அரைச்சி போட்டுட்டேன். அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அரைச்சி அந்த மசாலாவோடையே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து ஊற்றிடுங்க. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு இப்போ புளி இப்போ 2 எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி அதை எடுத்துட்டு அதை கரைச்சி நான் தண்ணி புளி தண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணியை இந்த குழம்போடு சேர்த்து ஊற்றிடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். மீனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம புதுசாக சமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ அந்த புளி இதெல்லாத்தையும் கரைச்சி ஊற்றுனது எல்லாத்தையும் நல்லா ஒரு 8 மினிட்ஸுக்காவது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நம்ம இதை அரைச்சி வச்சுருக்க தேங்காய், வெறும் தேங்காய் தான் நான் அரைச்சிருக்கேன், வேறு ஒன்றும் போடல. தேங்காய் அரைச்சிட்டு அப்படியே அந்த குழம்புல ஊற்றி கலந்து விட்டுருங்க. இப்போ மீன் நான் அந்த கொடுவா மீன் தான் இதுக்கும் குழம்புக்கு யூஸ் பண்ணுறேன். இப்போ இது சின்ன சின்ன மீன் தான், அதனால் கொஞ்சம் துண்டுகளும் சின்ன சின்னதாக தான் இருக்குது. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிக்கிற டைமில் இந்த மீன் துண்டெல்லாம் குழம்புக்குள்ளார நம்ம போடணும். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த மீனெல்லாம் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் நம்ம வேக வச்சா போதும். பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா குழஞ்ச மாதிரி ஆயிரும். எப்போவுமே மீன் குழம்பு வச்சிங்கன்னா மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் அது விட்டுட்டு அதுக்கப்புறமேல சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் எல்லாமே மீனில் இறங்கி நல்லாயிருக்கும். இது அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை சீக்கிரம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.